ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சூரிய குடும்பத்தில் 8 கிரகங்களை தாண்டி 9வது ஒரு கிரகம் இருக்குது. ஆனால் அது புளூட்டோ இல்லை, அதான் பிளானட் 9. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நிறைய ஆசமான ஸ்பேஸ் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் தான் உங்கள் ஜஸ்ட் ட்ரை இட். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சூரிய குடும்பத்தில் யுரேனஸ் வரைக்கும் டெலஸ்கோப் மூலமாக கண்டுபிடிச்சாங்க. ஆனால் நெப்டியூனை முதல்ல தியரிட்டிக்கலாக தான் கண்டுபிடிச்சாங்க. அது எப்படின்னா, யுரேனஸை அப்சர்வ் பண்ணும்போது அதோட சுற்றுப்பாதையை ஏதோ ஒன்று டிஸ்டர்ப் பண்ணுறதை பார்த்துட்டு அங்கே அப்போது ஏதாவது ஒரு கிரகம் இருக்கலாம்னு நெப்டியூனை கண்டுபிடிச்சாங்க. அதே மாதிரி நெப்டியூன் சூரியனை சுற்றும் போது ஏதோ ஒன்று அதை மறைக்கிறத வச்சு அங்கே ப்ளூட்டோன்னு ஒரு பிளானட்டை கண்டுபிடிச்சாங்க. பட் அது டுவார்ஃப் பிளானட்டாக அறிவிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் டிரான்ஸ் நெப்டியூனியன் ஆப்ஜெக்ட், அதாவது நெப்டியூனுக்கு பின்னாடி இருக்கிற குயிப்பர் பெல்ட்டில் உள்ள ஆப்ஜெக்ட்ஸை அப்சர்வ் பண்ணும்போது அதோட சுற்றுப்பாதை ரொம்பவே வித்தியாசமாக இருக்கிறத பார்க்குறாங்க. எல்லாத்தோட ஆர்பிட்டும் ஒரே சைடாக இருக்குது. அண்ட் ஏதோ ஒன்று இந்த எல்லா ஆப்ஜெக்ட்ஸோட ஆர்பிட்டையும் புஷ் பண்ணியிருக்க மாதிரி இருக்குது. ஆனால் இன்னொரு சைடில் எதுவுமே இல்லை. ஆனால் அங்கே ஒரு ஆப்ஜெக்ட் இருந்தே ஆகணும். அண்ட் அந்த ஆப்ஜெக்டோட ஈர்ப்பு விசையினால தான் இந்த டிரான்ஸ் நெப்டியூனியன் ஆப்ஜெக்ட்ஸோட ஆர்பிட் இப்படி மாறி இருக்கும்னு நினைக்கிறாங்க. அண்ட் அது நம்ம சூரிய குடும்பத்தோட 9வது கிரகமாக இருக்கலாம்னு சொல்கிறாங்க. இந்த பிளானட் 9 நெப்டியூனோட சைஸ் இருக்கலாம். அண்ட் இந்த டிரான்ஸ் நெப்டியூனியன் ஆப்ஜெக்ட்ஸோட சுற்றுப்பாதை எந்த அளவுக்கு மாற்றப்பட்டிருக்கோ அதை வச்சு அந்த கிரகத்தோட சுற்றுப்பாதையை கணக்கு பண்ணுறாங்க. நம்ம பூமிக்கும் சூரியனுக்கும் உள்ள டிஸ்டன்ஸை 1 ஆஸ்ட்ரோனாமிக்கல் யூனிட்னு சொல்லுவோம். நம்ம நெப்டியூனுக்கும் சூரியனுக்கும் நடுவில் உள்ள டிஸ்டன்ஸ் சுமார் 30 ஆஸ்ட்ரோனாமிக்கல் யூனிட்ஸ். ஆனால் இந்த கிரகத்தோட ஆர்பிட் எவ்வளோ பெருசுனா, இந்த கிரகத்துக்கும் சூரியனுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் சுமார் 600 ஆஸ்ட்ரோனாமிக்கல் யூனிட்ஸ். அதனால இந்த பிளானட் 9 ஒரு முறை சூரியனை சுற்றி வர்றக்கே சுமார் 10,000லேருந்து 20,000 ஆண்டுகள் ஆகும். இதுக்கப்புறம் 2023 இந்த பிளானட் 9 இப்போது ஊர்ட் கிளவுடில் தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. இந்த ஊர்ட் கிளவுட் வந்து நம்ம சூரிய குடும்பத்தை சுற்றி ஒரு ஸ்பெரிக்கல் ஷேப்பில் கவர் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த கிளவுட் எவ்வளோ பெருசுனா, இது சூரியன்லேருந்து சுமார் 2000 ஆஸ்ட்ரோனாமிக்கல் யூனிட்லேருந்து 1,00,000 ஆஸ்ட்ரோனாமிக்கல் யூனிட் வரைக்கும் இருக்கும். இந்த கிளவுடில் சுமார் பில்லியன்ஸ் இல்லைனா ட்ரில்லியன்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட் இருக்கலாம்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த ஊர்ட் கிளவுடை நம்ம இன்னும் டைரெக்டாக பார்க்கல. பட் இந்த ஊர்ட் கிளவுட் இருக்கும்னு சயின்டிஸ்ட் எல்லாருமே அக்செப்ட் பண்ணுறாங்க. அது எப்படின்னா, நம்ம சூரியனை சுற்றி நிறைய காமெட்ஸ் வலம் வருது. அதில் சில காமெட்ஸ் நம்ம சூரியனை சுற்றி வர சுமார் 200 ஆண்டுகளுக்கு மேலே ஆகும். அண்ட் இந்த மாதிரி லாங் பீரியட் காமெட்ஸ் எல்லாம் ஊர்ட் கிளவுடில் இருந்து தான் வந்திருக்கும்னு சொல்லப்படுது. இந்த பிளானட் 9 உண்மையாகவே இருக்கான்னு சயின்டிஸ்டால் ஒரு முடிவுக்கு வரவே முடியல. ஏன்னா அதை கண்டுபிடிக்கிறதுல நிறைய சிக்கல் இருக்குது. அதோட சுற்றுப்பாதையை நம்ம மற்ற ஆப்ஜெக்டை வச்சு அப்ராக்சிமேட்டாக தான் கண்டுபிடிச்சிருக்கோம். அதனால அது இப்போ எங்கே இருக்குன்னு சொல்லவே முடியாது. அண்ட் ஸ்பேஸில் ஸ்டாரை அப்சர்வ் பண்ணும்போது நடுவில் அதோட லைட் டிம் ஆகிறத வச்சு அந்த ஸ்டாரோட பிளானட்ஸை கண்டுபிடிப்போம். ஆனால் இந்த பிளானட் 9 நம்ம சூரியனை சுற்றி வருது, அதுவும் நமக்கு பின்னாடி இருந்து. ஸோ இந்த பிளானட் 9 இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஹைப்பத்தட்டிக்கல் பிளானட்டாகவே இருக்குது. இந்த பிளானட் 9 உண்மையாகவே இருக்க வாய்ப்பு இருக்கான்னு நீங்கள் இந்த கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய ஆசமான ஸ்பேஸ் கண்டென்ட்டை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் ஒரு ஆசமான வீடியோவில் பார்க்குறேன். பாய்.